நான் ஒரு வீடியோவில் ஆன்மீகம் பேசுகிறேன், அது வந்து அறிவோம். அதில் வந்து மாம் டேட் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது ஏன்னா ஆன்மீகம் வந்து ஒத்துக்கும், கடவுளை பார்க்கறது பேசுகிறது என் கனவுல வந்ததெல்லாம் ஆன்மீகம் ஒத்துக்கும். ஆனால் இது அறிவியல் ஒத்துக்காது. ஆனால் அறிவியல் இதை ஒத்துக்கும், நம்ம டைம் மிஷின், அதாவது காலப்பயணம், ரொம்ப காலம் தாண்டி போய் பார்த்தோன்னா அதை அந்த காலம் டைனோசர் காலத்தெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப தொலைநோக்கி டெலஸ்கோப் வச்சு பார்த்தோன்னா ஒளியில் பயணம் செஞ்சு அந்த விஷயம் டைனோசர் காலத்தை காட்டும் அப்படிலாம் சொல்லுதுங்களே. அப்போ அந்த ஒரு ஒளியில் பயணம் செய்கிறான்ற ஒரு விஷயம் வந்து ஸ்க்ரீன் மாதிரி காட்டுது அப்படின்றது தான் பீட்டு ஸ்க்ரீன்னு வச்சுருக்கேன். அதாவது நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இறைவனை பற்றியும் இறைவனுக்கு அப்புறம் இறைவனால் உருவான மாம்டேடை பற்றியும் ஸ்க்ரீனில் பயணம் செய்வதாகவும் ஒரு பக்கம் அவங்க என்கிட்ட பேசுகிறாங்கன்றது மாதிரியும் நான் வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பேசிக்கான இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. அப்போ நான் போன வீட்டில் சயின்ஸ் வந்து உயிருன்ற வார்த்தை சொல்லக்கூடாது, அது ஆன்மீகம் தான் சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா அந்த சயின்ஸ் வந்து எதை பார்க்குதோ, அறிவியல் வந்து பார்க்குற விஷயத்தை தான் ஒத்துக்கும். இப்போ இறைவன் காட்ட முடியாதுன்னா அது ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி உயிரை மட்டும் காட்ட முடியுமா? அப்போ இந்த உயிர், அப்போ நம்ம உயிரோடு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வந்தாலும் அது எப்படி அந்த உயிர் செயல்படுது, அந்த உயிர் எப்படி உருவாகுது, அந்த உயிரோட அடிப்படை என்ன, அப்படி அதுவும் பார்க்க போனால் அப்புறம் இறைவன் ஒன்று வருதுங்களே, அதே இது தான் வரும். ஸோ அவங்க அறிவியல் பூர்வமாக காட்டணும். இப்போ வந்து இந்த பிரபஞ்சம் பெருமெடிப்புக்கு அப்புறமா அது உயிரும் அறிவாகவும் தான் இறைக்கப்பட்டது. அந்த உயிரும் அறிவும்ன்ற இந்த பிரபஞ்சம் மொத்தமும் உயிரும் அறிவு தான். உயிர் இல்லைன்னா அறிவு இல்லை, அறிவு இல்லைன்னா உயிர் இல்லை. இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. இது ஒரு ஆண் பெண் மாதிரி, இது சேர்ந்து தான் இன்னொன்று உருவாக்குற மாதிரி. இந்த மொத்த பிரபஞ்சமும் உயிரும் அறிவும் நிறைந்தது தான். இது இப்படி தான் இது. அது வந்து சயின்ஸில் சொல்லப்போனால் அந்த உயிர் அறிவுக்கு வேறு ஒரு பேர் கொடுக்கலாம். ஆனால் நான் ஆன்மீக அடிப்படையில் சொல்கிறேன் நான். ஆனால் இது ஆன்மீகம் இது சொல்லுதா, அதை நீங்கள் தேடிங்க, எனக்கு தெரியாது. காரணம் என்னென்னா நான் ஓதாமல் ஓதுகிறேன். ரெண்டு விஷயத்தை எடுத்து நான் பதிவு பண்ணுறேன், இதை நீங்கள் தான் சர்ச் பண்ணணும். அப்போ அதனால தான் இந்த வார்த்தை நான் சொன்னேன், உயிரும் அறிவும் நிறைந்தது பிரபஞ்சம். இது ஆன்மீகத்துக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை. அதே இன்னொரு வார்த்தை ஒளியும் துகள்களும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பொருத்தமான வார்த்தை அறிவியல். அப்போ வந்து இந்த அறிவியல் வந்து உயிரை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் ஆராயுங்க. ஏன்னா நான் மாம் டேடை பற்றி பேசுகிறேன், மாம் டேடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.